நாம் அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது 18/10 முதல் 16/11 சூரியன் என்ற கிரகம் துலா ராசியில் நீசமடைகிறார். பிறகு சுக்கிரன் அங்கு ஆட்சியாகும் பொழுது சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. 28/10/2025 செவ்வாய் என்ற கிரகம் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மேலும் 18ஆம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார். இதையும் தவிர 27/10/2025 துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் வக்கரமடைகிறார். 5/11/2025 சுக்கிரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம். குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம். இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது. என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை. ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களைத்தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இங்கு நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது. உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது? கன்னி ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் 10ஆம் பாவத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு ஜோதிட விதியாக சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் 7ஆம் இடத்தில் கண்டச்சனி. அப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணினாரு அப்படின்னா எங்க ராசியவே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சார் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. பதவி பறிபோகி விட்டது. அதுவும் இல்லாமல் கடன் கடன் திரும்ப திரும்ப கடன். என்ன எதுவுமே இங்கே செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஆனால் செலவுகள் மட்டும் அதிகமாக போய் கொண்டு தான் இருக்கிறது. அப்போ எவ்வளவு நாள் தான் கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து நாங்கள் கொடுக்க முடியும்? வேறு வழி இல்லாமல் வட்டி கடையில் போய் நாங்கள் கடன் வாங்கித்தான் எங்களது வாழ்க்கையை, இன்னும் சொல்லப்போனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட நாங்கள் கையை நீட்டி கடன் வாங்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொல்வது தான் இந்த கன்னிராசிக்காரர்களுடைய நிதர்சனமான உண்மை. இப்போ இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்களை சுருட்டின, இவங்களை கட்டி போட்ட, இவர்களை நன்றாக உருட்டி உருட்டி விளாண்ட இந்த சனி பகவானை குரு தனது விசேஷ பார்வையால் பிடித்து மொத்தமாக சுருட்ட போகிறார். அப்போ அந்த கண்டச்சனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த ஐப்பசி மாதத்தில் இவர்களுக்கு அதுக்கு உண்டான எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்காது. இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்தில் பதவியை பறித்த குரு பகவான் ஒரு நல்ல பதவியை கொடுப்பதற்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்துக்கு வந்து அமர்கிறார். இதைத்தான் நம்ம ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லலாம். ஒரே பால்ல 2 விக்கெட். அது எப்படி சார்? அது எப்படிங்கிறத இனிமேல் யாராவது ஒருத்தங்க யோசிச்சு கண்டுபிடித்து தான் சொல்லணும். ஆனால் இது டபுள் சக்சஸ் அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 விஷயமுமே நமக்கு பாசிட்டிவாக அமையும். இப்போ லாபஸ்தானத்தில் குரு அப்படிங்கிறது நிகரற்ற லாபம். நம்ம என்ன விஷயம் நடக்கணும்னு நினைத்தோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ குரு இங்கே 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் லைஃப் பார்ட்னர்
சார் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னா 200% கரெக்டாகத்தான் சொல்கிறேன். உங்களது வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம், அதாவது அவர்களுக்கு ஒரு வேலை கிடைப்பது, இல்லைனா அவர்கள் ஒரு வியாபாரத்துக்கு செல்வது, இவை அனைத்தும் இந்த இந்த குருவுடைய அதிசார பயிற்சி இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியில் சுக்கிரன் அப்படிங்கும் பொழுதே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு தேஜஸ், ஒரு ஒளிவட்டம், ஒரு ஓரா, ஒரு நல்ல ஒரு பரபரப்பு, ஒரு செல்வ செழிப்பு, இவை அனைத்தும் சார் அதெல்லாம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் பார்த்தா அந்த மாதிரி ஒரு செழிப்பு தோணும். இந்த வாக்கிங் போனால் கூட ஏதோ ஒரு பெரிய காரை ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு இவர் ஒரு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாமல் வாக்கிங் போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்வது போல் ஒரு பிரமாதமான ஒளிவட்டம், ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸ் என்பது முகத்தில் தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு திரிகோணாதிபதி, உங்களுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சாட்டர்ன் இந்த சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரனும் சனியை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் பாக்யாதிபதி உங்களுடைய குழந்தைகளை, அவர்களுடைய ஒரு நல்ல அபிவிருத்தியான விஷயங்களை, அது வேலை வாய்ப்பு, வயது, வெளிநாட்டு பயணம், இல்லை கல்வி, வியாபாரம் போன்ற விஷயங்களை, அதாவது குழந்தைகளை செட்டில் ஆவதற்கு உங்களுடைய பாக்யாதிபதி தூண்டுவார். இப்போ உங்கள் பாக்யாதிபதி சுக்கிரன் யார் அப்படின்னா பிரகாசமான கிரகம், நிதியை கொடுக்கக்கூடிய கிரகம். நிதியை கொடுக்கக்கூடியது 2 கிரகம், ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. அப்போ குரு லாபத்தில், சுக்கிரன் ராசியில், பிறகு சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் ஆட்சி, அங்கே ராசியாதிபதியுடன் சேருகிறார். இதற்கு பேர் மதன கோபால யோகம். இது தனஸ்தானத்தில் அமர்கிறது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அதற்குண்டான பணத்தை நாம் பெறுவது, நவீன தொழில்நுட்பம், நோவல் டெக்னாலஜி, ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் போன்ற லைனில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெறித்தனமாக அந்த புது விஷயங்களை நன்றாக யோசித்து மெருகேற்றி கொண்டு ஒரு உச்சத்தை அடைவது, குறிப்பாக வெளிநாட்டு பயணம், அவர்கள் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் அங்கீகாரம், நன்மதிப்பு, பாராட்டு, அப்ரிசியேஷன், வேறு ஒரு வேலை வாய்ப்பு, அதன் மூலம் ஒரு 20% 30% இன்க்ரிமெண்ட் போன்ற அனைத்து அமைப்புமே ஏற்படும். இப்போ சுக்கிரனும் புதனும் ஒன்றாக சேர்வது அப்படிங்கிறது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் ஒன்றாக சேர்ந்து இந்த 2 கிரகங்களுமே நமக்கு நட்பு கிரகங்களாக நமது தனஸ்தானத்தில் ஆட்சி பலம், நட்பு பலம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் யாராவது லாக்கர் வைத்திருந்தால் ஏதோ கொஞ்சம் பணமாவது அந்த லாக்கரில் நாம் சேமித்து ஒரு ப்ரெஷியஸான ஐட்டம்ஸை வாங்கி கொண்டு அந்த லாக்கரில் நாம் சேஃப்டி செய்யக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ வாக்குஸ்தானத்தில் சூரியன் மாதத்தின் தொடக்கத்தில் நீச்சம், அப்போ விரையாதிபதி நீசம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். பிறகு சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு. நாம் ஒரு விரயம் செய்தாலும் அது சுப விரயம், அனுகூலமான விரயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் முதல்ல ஒரு 10 நாள் இருக்கும் பொழுது நம்மை மீறி ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் பேசி விடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதன் மூலம் மற்றவர்கள் காயமடையாமல் பார்த்து கொள்ளணும். இதனால் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் இழந்து விடாமல் பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசாமல் மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வாயை கொடுக்காமல் பிறகு சொல்கிறேன், முருகனுக்கு நான் விரதம் இருக்கிறேன், நான் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்னு உண்மையாகவே அவர்கள் அந்த விரதத்தை கூட இருக்கலாம். ஏகாதசி விரதமெல்லாம் இருக்கும் பொழுது முதல் தரமான ராஜயோகத்தை இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் பெறுவார்கள். பிறகு இதே செவ்வாய் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்களில் கண்களில் விரலை விட்டு இவர்கள் ஆட்டலாம். அந்த அளவுக்கு வித்தை இவர்களுக்கு வசப்படும். முயற்சி மேலும் மேலும் பரபரப்படையும். ராசியாதிபதி இந்த பக்கத்தில் வக்ரம். இது எல்லாமே இவங்களுடைய தனம், குடும்பம், வாக்கு, முயற்சி, வெற்றி,
இந்த செவ்வாய் ராகுவை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் ராகுவை நன்றாக மேலும் 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 தூண்டி விடுவார். இது 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் உபஜயஸ்தானங்களில் வந்து அமர்வது என்பதே கண்டிப்பாக இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை, அதுவும் இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள், ஊடகங்கள் சம்பந்தமான விஷயங்கள், மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இது நாள் வரைக்கும் ஏதோ கண்ணை கட்டின மாதிரி இருந்துச்சு சார், எனக்கு எல்லாமே கையை விட்டு போச்சு சார், ராசியில் கேது இருந்த பொழுது என்னை எல்லாம் கவுன்சிலிங் சென்டரில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க சார், எனக்கு வேறு என்னென்னமோ டேப்லெட்லாம் எடுத்துக்க சொன்னாங்க சார், எதையோ இழந்தது போல் பறி கொடுத்தது போல் நான் எங்கே இருக்கிறேன்னே தெரியாத சூழ்நிலையில் இருந்த எனக்கு இப்பொழுது ப்ளஸ் என்பதை கொடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் சாதகமாக இருக்கிறது. இப்போ மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா 12ஆம் இடத்தில் கேது, குறிப்பாக வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டிலேருந்து இறக்கக்கூடிய அந்த புது டெக்னாலஜி, அது மிஷினரியாக இருந்தாலும், கான்செப்டாக இருந்தாலும், அல்லது கரன்சியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு சின்ன கோளாறு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். என்ன பண்ணலாம் இதுக்கு சொல்யூஷன்னா, அந்த தொழில் துறை சார்ந்த குருமார்களை நாடி அதற்குண்டான ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை நாம் எக்ஸிக்யூட் செய்வது நமக்கு புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு பரிகாரம் அப்படின்னா, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளின் யோக நிலைகளை பொறுத்து சிலருக்கு கூடுதலாகவும் சிலருக்கு கம்மியாகவும் நடக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.